வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தி. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி உண்ணாவிரதம் குறித்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்து பாமக வழக்கறிஞர் கே. பாலு முறையீடு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர்களுடைய நிலை புரிந்தாலும் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க கோரி உண்ணாவிரதம் குறித்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வில் பாமக வழக்கறிஞர் கே. பாலு முறையீடு செய்திருக்கிறார். வழக்கறிஞர்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி கடந்த 28ஆம் தேதி முதல் சென்னை நீதிமன்ற வழக்கறிஞர் பகத் சிங் தலைமையில் எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே வழக்கறிஞர்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இன்று 7வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் தொடரும் நிலையில் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் பாமக வழக்கறிஞர் அணி பிரிவை சேர்ந்த மேலும் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவருமான கே. பாலு முறையீடு செய்தார். தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் மத்திய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.